ஐயா வாங்கி கொடுங்க ஐயா. ஏய் காசு ரொம்ப குடிப்பீங்க தானே? ஐயா நான் குடிக்க மாட்டேங்க ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. உன நானே நிறைய ஒயின் ஷாப்பில் பார்த்துருக்கேடா. ஐயா அது நானா இருக்காதுங்க ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. என்ன வேணும்? ஐயா டீ காப்பி எதுனாலும் பரவாயில்லைங்க ஐயா. என்ன வேணும் சொல்லு. காப்பி தீனி எதுனாலும் பரவாயில்லைங்க ஐயா. கொல்லி வச்சுக்கிறியா? எப்பயாவது போடுவீங்க ஐயா. சரியா? ஏய் நீ எடுக்காத, கவரோட எப்படி ஐயா எடுத்துக்கோங்க ஐயா. எடுத்துடா. ஐயா என்னடா வேணும்? ஐயா சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க ஐயா. இப்போ காசு இல்லைடா, அத்தடி வா வாங்கி தரேன். என்ன போடா. பிச்சைக்கார பையன் வர வர பிச்சை எடுக்கவே பயமா இருக்கு. நானே பிச்சை எடுத்து தின்றேன், நம்மகிட்டே பிடிங்கி தின்றேன். என்ன மச்சான் ஓகே தானே? அப்புறமா லாஸ்ட்ல மச்சான் ஊட்டி ஃபிக்ஸ் பண்ணு, சம்மருக்கு அதான் கரெக்டா இருக்கும். ஹில் ஸ்டேஷன் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நீ ஊட்டியை ஃபிக்ஸ் பண்ணு. அதெல்லாம் ஃபிக்ஸ்டுடா. 3 days சில் பண்றோம், மாஸ் பண்றோம். ஏய் எவ்வளவு பட்ஜெட்? ஒரு ஆளுக்கு 5000டா. 5000 சரி சமாளி, கரெக்டா இருக்கும். என்னடா ஓகேவா போலாமா? மச்சான் நான் வரல, இந்த தடவை நீங்க போங்க. டேய் என்னடா இப்பதான் வரேன், நான் இப்ப வரலன்ற. இல்ல மச்சான் இந்த 5000 செட் ஆகாது, நீங்க போங்க. என்ன மச்சான் இப்படி பண்றான்? இப்போ உன்னை விட்டும் போக முடியாது. நான் 5000 நான் போடுறேன், நீ போயிட்டு வந்துட்டு சேலரி வாங்கி தந்துருவியா? மச்சான் நானே சொல்றேன்ல, இந்த தடவை நீங்க ஜாலியா போங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க சந்தோஷமா போங்க. விட்டு போ பிளான் பண்ணோம் நம்ம. என்ன பண்றது? நான் ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஓகேவாடா? ஏய் சரிடா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நீ காசு இல்லைன்னா ஃபீல் பண்ணாத, நீ கரெக்டாக வந்துரு. ஓகேவா? டேய் உன்னதான் ஓகேவா? வரல சொன்னா விடுவா போறீங்க? வரேன், ஜாலியா போலாம். அவ்வளோதான்டா, ஃபிக்ஸ்டுடா. எல்லாம் கரெக்டாக வந்துருங்க. வண்டி சாவி விடு. யாரும் எதுவும் சொதப்பிடாதீங்க, வெறுப்பாயிடுவேன். மச்சான் அவன் காசு வச்சிருக்கான் மச்சான், ஆனால் ₹1 எடுக்க மாட்டான்டா. ஒருத்தா சரியான ஓலா இருக்கான்டா அவன். இப்போ பாரு மச்சான், ஒரு 1000 ரூபா மட்டும் ரெடி பண்ணிக்கோயேன். 1000 ரூபாவா? உன் கை செலவுடா. சரி மச்சான், நீ இந்த 1000 ரூபா போடு, நான் அந்த மாசத்துக்கு குத்துறேன். டேய் இப்போ என்னதான்டா சொல்ல வர? மச்சான் இன்னுமா புரியல? சின்ன வயசுல நம்ம ஏதாவது சொன்னோம், ஏன் அவன் கிடக்குறான் சின்ன பையன் அப்படி நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களா? சரி கொஞ்சம் வளர்ந்து காலேஜ் படிக்கும் போது நம்ம ஏதாவது சொன்னோம், ஏன் என்ன இந்த வயசுல உனக்கு பெரிய தரும் அப்படின்னு நம்ம பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போயிடுமா? சரி அடிச்சு பிடிச்சி ஒரு வேலையில போய் சேர்ந்தேன்னு வையன், உனக்கு என்ன வேலை? நீ வேலை செய்யறியோ இல்லையோ, மேல இருக்கிறவன் பேச்சை கேட்கறது தான் உனக்கு முதல் வேலையே. அப்பயும் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போச்சா? அப்பயும் அந்த வேலையில இருக்கிறோம். ஒரு கல்யாணத்தை பண்ணேன், கல்யாணம் பண்ணி நம்ம பொண்டாட்டி கிட்ட உரிமையா ஏய் என்னடி இன்னும் அந்த வேலையை செய்யாம இருக்கிற அப்படின்னு சொன்னேன்னு வையன், ஏண்டா உன் பேச்சை கேட்கறது தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு கேட்பா. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒண்ணு பிறந்துருமா? சரி அதுகிட்ட நம்ம ஏதாவது சொல்லுவோம்னு சொன்னா அது நம்ம பேச்சை கேட்க கூடாதுன்னே முருகின்னு வந்து நிக்கும். அப்பயும் நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லை. சரி ஆஞ்சி ஓஞ்சி நம்மளுக்கு இருக்க அனுபவத்தை வச்சு வயசான பிறகு ஏதாவது எடுத்து சொன்னா, ஏய் பெருசா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் ஓரமா உக்காரு அப்படின்னு நம்ம பேச்ச அவனு கேட்க மாட்டான். இதுல நம்மளுக்கு எங்கடா மரியாதை இருக்குது? மச்சான் இவ்வளோ நாளா இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினச்சேன்டா. இப்போதான்டா புரியுது ஊரில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்க இதான் நிலைமைன்ட்டு. ஐயோ பாவம் ஆம்பளை, அத சொல்ல போற நானும் இந்த சாங்குல